ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கருவாட்டு சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கருவாடு எடுத்திருக்கேன். இதுலேயே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கருவாடை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், கருவாடு நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயிலே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்க ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. இதுலேயே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வறுத்து வச்ச கருவாடு இதோடு சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்குனீங்கனாலே போதும். அந்த மசாலா எல்லாமே கருவாடுக்குள்ளே மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி சாதம் நான் வடித்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாதம் கருவாடு தொக்கு எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். அவ்வளோதான், நல்ல சூப்பரான கருவாடு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.